நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. ஒரு முறை ஒரு செமினார்ல ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்டார். வாட் இஸ் த ரிச்சஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டார். இந்த உலகத்துல மிக பணக்கார இடம் எது அப்படின்னு கேட்டார். அப்போ நிறைய பேர் எழும்பி சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, கனடா அப்படிலாம் சொன்னாங்க. அவர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில என்ன பதில் சொன்னார்னா, த ரிச்சஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட் இஸ் கிரேவ்யார்ட். கல்லறை தோட்டங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வமான இடம். ஏன்னா அங்கதான் எழுதப்படாத கவிதைகள், செய்யப்படாத வியாபாரங்கள், சொல்லப்படாத கதைகள், இப்படி பல திறமைகள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இடம் அதுதான். அதனால அதுதான் ரிச்சஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னார். பாருங்க, நம்முடைய வாழ்வில் ஏராளமான ஆற்றலோடு, ஏராளமான வரங்களோடு, ஏராளமான திறமைகளோடு தேவன் நம்ம இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கிறார். நாம் அதெல்லாம் செலவு பண்ணாம நாம இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது நமக்குள்ளாகவே அடக்கம் பண்ணப்பட்டு விடுகிறது. ரெண்டு விதமான எனர்ஜி சொல்லுவாங்க, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா என்ன? செலவு பண்ணப்படுகிற அந்த சக்தியை தான் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஆனா செலவு பண்ணக்கூடிய, ஆனா செலவு பண்ணாமல் வைத்திருக்கிற அந்த எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்றாங்க. நாம நம்முடைய வாழ்வுல ஒரு சில சதவீதம் தான் இந்த கைனெட்டிக் எனர்ஜியாக வெளிப்படுத்துகிறோம். நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும், நாம் என்னவாக மாற முடியும் என்பது நமக்கு தெரியாது. மேன் இஸ் லைக் அன் ஆனியன் சொன்னார் ஒருத்தர். மனுஷன் வெங்காயம் மாதிரி உரிக்க தான் அடுத்த லேயர் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க செய்ய தான் உங்களுக்கு அடுத்து உங்களால் என்ன முடியும் அப்படின்னு தெரியும். நீங்க ஒரு 2 எலியை அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னால எலியை அடிக்க முடியும்னு. ஆனா என்னைக்கு புலியை அடிக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புலியே அடிக்க முடியும்னு சொல்லி. அப்போ நம்முடைய சக்திகளை நம்ம வீணாக்க கூடாது. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது உன் முழு பலத்தோட செய். அதுவோ இதுவோ எது வாய்க்கும் யாருக்கு தெரியும். நீ போகும் பாதாளத்துல வித்தைகளும் திறமைகளும் அங்க இல்லை, அங்க வேலை செய்யாதது. நீங்க இங்க இருக்கும்போது என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்கள். பி ஆல் யூ கேன் பி. பி த பெஸ்ட். உங்களால் எவ்வளவு சிறப்பானவர்களாக மாற முடியுமோ அலட்சியமான, மீடியோக்கரான, சராசரியான வாழ்க்கையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அந்த பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்னு சொல்லும் போது அது ஒரு பிக்சர். அது அங்க நடக்கிற ஒரு சம்பவம். பலி செலுத்தும் பொழுது அதுல பானபலி அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த ஒயினை கொண்டு ஒரு பாத்திரத்துல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இடைப்பட்ட நேரங்கள்ல இந்த இன்டர்வல்ல பலியா கொடுத்து கொண்டு இருக்கும்போது, அது எரிந்து கொண்டு இருக்கும்போது ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பலி முடியும் பொழுது மொத்தமாக இது ஊற்றப்பட்டு அந்த பாத்திரம் உடைக்கப்படும் சொல்றாங்க. பவுல் அதை தான் இங்க பிக்சரா காட்ட விரும்புறார். எனக்குள்ளாக நிறைய ரசம் இருந்தது. அந்த ரசத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஊத்திட்டு இருக்கிறேன். நான் மரிக்கும் பொழுது ஒன்றுமில்லாதவனாக, எனக்குள்ளாக தேவன் தந்த எல்லாவற்றையும் இங்கு செலவு செய்தவனாக, ஐ எம் கோயிங் டு டை எம்டி. நான் எதையும் என்னுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் உள்ள வச்சுக்கிட்டு நான் போக போறது இல்லை. தேவன் எனக்கு தந்த எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு விட்டு போக போகிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூட நம்முடைய தேவன் நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக நாம் இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த
இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.